ஒரு சின்ன விடுகதை. தட்டானுக்கு சட்டை போட்டால் குட்டை பையன் கட்டையால் அடிப்பான். இது கேட்டதும் நமக்கு சிரிப்பு வரும். ஆனால் இந்த விடுகதை சாதாரணமானது இல்லை. இதற்குள்ளே ஒரு புராண கதை ஒளிந்திருக்கிறது. ஒரு காலத்தில் அசுரர்களின் மன்னன் மகாபலி ஒரு பெரிய யாகம் நடத்தி கொண்டிருந்தார். அவன் ஒரு விசேஷமான அரசன். மகாபலி விஷ்ணுவின் மிகப்பெரிய பக்தனான பிரஹ்லாதரின் பேரன். அதனால்தான் அவரிடம் தர்மமும் தானசீலமும் இயல்பாக இருந்தது. தானம் கேட்டவர்களை ஒருபோதும் திருப்பி அனுப்பாதவர். அந்த யாகத்துக்கு ஒரு குட்டை பிராமணன் வந்தார். சின்ன உடல், அமைதியான முகம், கையில் தர்ப்பைப்புல். அவர் பெயர் வாமனர். வாமனர் கேட்டது பெரிய செல்வமில்லை. அவர் சொன்னார், 3 அடிகள் நிலமே போதும். மகாபலி சற்றும் யோசிக்கவில்லை. தானம் கேட்டால் தடுக்கக்கூடாது என்று சொல்லி கமண்டலத்தை எடுத்தார். ஆனால் அங்கே நின்றிருந்தார் அவருடைய குரு சுக்ராச்சாரியார். அவருக்கு உண்மை புரிந்துவிட்டது. இவன் சாதாரண பையனில்லை, இவர் விஷ்ணு என்று அறிந்த சுக்ராச்சாரியார் தானத்தை தடுக்க முடிவு செய்தார். இப்பொழுது இந்த விடுகதை நினைவுக்கு வருகிறது. தட்டானுக்கு சட்டை போட்டால் குட்டை பையன் கட்டையால் அடிப்பான். இங்கே தட்டான் என்றால் தானம் செய்பவன், மகாபலி. சட்டை போடுதல் என்றால் மூடுதல், தடுப்பது. சுக்ராச்சாரியார் தன் மந்திர சக்தியால் சின்னதாக மாறி கமண்டலத்தின் வாயிலுக்குள் சென்று தண்ணீர் வெளியே வராதபடி மூடினார். அவ்வளவுதான், தானம் நின்று போனது. மகாபலி குழப்பமடைந்தார். ஆனால் வாமனர் அமைதியாக சிரித்தான். அவனுக்கு எல்லாம் புரிந்துவிட்டது. இப்போ விடுகதையின் அடுத்த வரி. குட்டை பையன் கட்டையால் அடிப்பான். இந்த குட்டை பையன் வேறு யாருமில்லை, வாமனர்தான். கட்டை என்றால் குச்சி இல்லை, தர்ப்பைப்புல். வாமனர் தன்னுடைய தர்ப்பைப்புல்லால் கமண்டலத்தின் வாயிலை மெதுவாக குத்தினார். அவ்வளவுதான், சுக்ராச்சாரியாரின் ஒரு கண் பாதிக்கப்பட்டது. தண்ணீர் மீண்டும் வெளியே ஓடியது. தானம் நடைபெற்றது. தர்மம் வென்றது. அதனால்தான் தட்டானுக்கு சட்டை போட்டால் குட்டை பையன் கட்டையால் அடிப்பான் என்ற இந்த விடுகதை ஒரு நகைச்சுவை இல்லை. இது ஒரு தத்துவம். தானத்தை தடுக்க நினைத்தால் தெய்வம் தானே தடையை அகற்றும். இந்த விடுகதையை நாம் சிரித்து கடந்து போகலாம். ஆனா இதற்குள்ளே ஒளிந்திருக்கும் புராண அர்த்தத்தை புரிந்து கொண்டால் அது நம்ம மனதையே தொடும். ஆனால் இந்த கதை இங்கே முடியவில்லை. மகாபலி யார்? அவர் ஏன் இன்றும் நினைவு கூறப்படுகிறார்? ஓணம் என்னும் திருவிழாவுக்கும் இந்த கதைக்கும் என்ன தொடர்பு? அடுத்த வீடியோவில் அதை பார்க்கலாம்.